விடுன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கு. நான் வழி விடாமல் வழியில் நின்றுட்டுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ரிசப்க்கு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஷாப்பிங் சொல்லிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரிசப் ரெடி ஆகிட்டார். கன்னத்தெல்லாம் பொட்டு வச்சு பவுட்ரு வச்சு கரெக்டாக ரெடி ஆகிட்டார். இப்போலாம் ரிசப் க்யூட்டான ரியாக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா க்யூட்டான ஸ்மைல் கொடுப்பான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நாங்கள் 3 பேரும் ஷாப்பிங் கிளம்ப போக போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் 3 பேர். நான் தோடு வாங்கினேன் இல்லையா, ஸோ அதே கடைக்கு தான் போகிறோம். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வீட்டு வாடகையும் கொடுக்கணும். வீட்டு வாடகையும் கொடுக்கணும். ஸோ வீட்டு ரெண்ட் 1500 வாடகை. எப்படி போகலாம்? கொடுத்துருவாங்க, போங்க. 1500 வாடகை. வழி விடுன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கு. நான் வழி விடாமல் வழியில் நின்றுட்டுருக்கேன். வழி விட்டால் போகலாமே அப்படின்ட்டு வெயிட் பண்ண. போ 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 போ. வாடகை கொடுத்தாச்சு. இப்போ கடைக்கு போகிறோம். ரிசப்காக என்ன ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன்னா, ஃபீடிங் செரிமனிக்காக வெளியில் தண்டை வாங்கி ரிசப்க்கு போட்டு விடலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ எனக்கு அங்கே போன உடனே இந்த தண்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சிம்பிளாக இருந்துச்சு. ரேட்டு ரொம்ப அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு சில்வர் ரெண்டோட ரேட்டும் ரொம்ப அதிகம்தான். ஸோ சிம்பிளாக வாங்கி போட்டு விடலான்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணோம். அந்த கடையில் நிறையா கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று காமிச்சாங்க. இது ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப கூட தான், 3800 ரூபா. ஸோ அது நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிசப்க்கு தண்டை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வாங்கியிருக்கோம். என்னோடய தோடு வாங்கணும்ல, அங்கே தான் வாங்கினோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்டை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நோ 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 அப்படியே போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசப்க்கு போட்டு விடலாம். இது இப்படி இது பண்ணுறது. ஸோ போட்டு விடலாம் ரிசப்க்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடையில் போட்டு பார்த்தோம். இனிமேட்டுக்கு கொலுசு மாதிரி சவுண்டு வரப்போகுது. இங்கே பாருங்கள் எப்படி. வீடியோ எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் ஆஃப் பண்ணோம். உனக்கு வேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீடிங் செரிமனிக்கு முன்னாடி கொலுசு போட்டு விடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். நல்லா அழகாக இருக்குது. பில் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்டையோட ரேட் பார்க்கலாம் வாங்க. அவங்க 2600 பே பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்கள் 2400 பே பண்ணோம். ஏன்னா 200 டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. கிராம் 19 கிராம் இருக்குது தண்டை. கொலுசு வாங்கி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட்டு பையங்கிறதுனால தண்டை வாங்கி போட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை நகை சீட்டு போடணும்னு சொல்லிட்டு. ஸோ ரிசப்போட அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் நகை சீட்டும் போட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோல்டு சேவிங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா மணி சேவிங்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நகை சீட்டு போடுறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. நிறைய கடையில் கேட்டும் பார்த்தேன்.
ஸோ இங்கே அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்க வந்து நகை சீட்டு பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து டக்குன்னு கேட்டேன்னா இன்னைக்கு போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டேன். ரிஷப் டேடி கிட்ட வந்து நான் கேட்டேன் நகை சீட்டு போடட்டுமான்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, உன்னோட ரொம்ப நாள் ஆசை தானே, ஸோ போடுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் என்னோட வந்து ₹1000 நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தடவை வந்து நான் 1000 சேவ் பண்ணேன். நெக்ஸ்ட் தடவையும் வந்து 1000 சேவ் பண்ணணும்லாம் கிடையாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து மந்த்லி நம்ம வந்து 500 பே பண்ணிட்டு வந்தோம்னா 12 மந்த்துக்கு அப்புறம் 6500 கிடைக்கும். மந்த்லி நம்ம வந்து 1000 சேவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 13000 கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணி கொடுப்பாங்க மணி. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். எங்களோட இன்கம் வந்து மந்த்லி வந்து 15,000 16,000 தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து நகை சீட் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மணி சேவிங்ஸ் அதுக்கப்புறம் கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நான் வந்து அந்த கடையில் கேட்டு பார்த்தேன். 22 கேரட் வந்து 6000லேருந்து 7000க்குள்ளே இருக்கான். 24 கேரட் வந்து 7000லேருந்து 8000 வரைக்கும் இருக்கான். ஸோ விலை வந்து ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விற்கிற விலைக்கெல்லாம் தங்கம் வாங்குறது வந்து ஒரு ட்ரீம் தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வாங்குறதுல வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். 1 கிராம் தங்கம் வாங்கினாலே நம்மளுக்கு வந்து மன நிறைவாக இருக்கும். அதனால் வந்து நான் சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரிஷப்க்கு ஷாப்பிங் பண்ணதுனால அதுக்கப்புறம் எனக்கு வந்து நகை சீட்டு போட்டதுனால வந்து மாஸா வாங்கிட்டு வந்தோம். ஸோ மாஸா வந்து 2 பேர் ஷேர் பண்ணி குடித்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.